ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபைனல் எபிசோட் கிடையாது, நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட் வரும். கொஞ்சம் பிஸியாக இருக்கறனால என்னால் வீடியோ கிரியேட் பண்ண முடியல. ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான். கரெக்டாக வந்து நம்ம ஜிங்கு பார்த்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் இல்லைப்பா, என் காலில் லைட்டாக வந்து அடிபட்டுருச்சு, அதனால தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே வந்து ஜிங்கு செக் பண்ணுறான். என்னாச்சும் உன் காலுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ லைட்டாக கொஞ்சம் சிவப்பாக இருக்குது. ஹீரோயின் கேட்குறா, ஜிங்கு நீ தான் வந்து எனக்கு ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவ்வளோ காஸ்ட்லியான ஷூ நான் எப்படிமா வாங்கிட்டு வர முடியும், ஹீரோ தான் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜிங்க போகிறப்போ ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் நில்லு, இவ்வளோ காசுக்கு நீ எங்கே போன, என்ன பண்ண, நீ தானே ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உங்ககிட்ட யார் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி இங்கே ஜிங்க கேட்டுட்டு போகிறான். காலையில் ஆனோடனே ஹீரோயின் வீட்டுக்கு கடன்காரவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயின் அப்படியே பதறி போகிறா. உள்ளே போயிட்டு ஹீரோயின் காஸ்ட்லியான ஷூவை எடுத்துட்டு அவங்க வெளியே வராங்க. ஹீரோயின் அதை கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்போ அவங்க காசை கட்டிட்டு இதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ ஓடி போனனால கீழே விழுந்துட்டா. ஜிங்கு வந்து என் மேலே ஏறு, எப்படி நடந்து போவ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கு. ஜிங்கு ஒரு மாதிரியா கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு ஒளிஞ்சு போக இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். எங்கன்னு பார்த்தா நம்ம ஜிங்கு வந்து அந்த பாக்ஸிங்க்கு அடி வாங்குறவனா நின்றுட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், இப்படியே போனா நீ செத்து போயிடுவடா, நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இதுக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அடி வாங்க போகிறப்போ, சரி வீடு, உனக்கு பதிலாக நான் போய் அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறோம். பயங்கரமாக நம்ம ஹீரோ போட்டு முத்தி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்காக தானே நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ கேட்குறப்போ, ஆமாம் அவளுக்காக தான் பண்ணுறேன், ஒரு வகையில் அவள் இப்படி கடன்காரியாக ஆகிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணாங்க, அதில் எல்லாருமே ஏமாந்துட்டாங்க. எங்கள் அப்பா சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிட்டாரு, ஆனால் அவங்க அப்பாவால் அடைக்க முடியல, அதுக்கு ஒரு வகையில் எங்கள் அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி பிஸ்னஸ்குள்ளே எடுத்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோ நீ எதுக்குடா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிங்கு கேட்குறான். ஹீரோயின் வந்து உன் மேலே கேர் பண்ணிக்கிறா, அப்படின்னா நானும் உன் மேலே கேர் பண்ணிக்கிறவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஷூ வாங்கி கொடுத்ததெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிங்கு சொல்கிறப்போ, ஒரு நாள் இதெல்லாம் தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் படக்குன்னு கதவை திறந்துடுறா. பார்த்தா ரெண்டு பேர் மூஞ்சிலையும் பயங்கரமான காயமாக இருக்குது. ஏண்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா உள்ளே வச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிங்குக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா அடிபட்டிருக்கு, வலிக்குதுன்னு சொல்கிறதுனால ஹீரோயின் ஷர்ட்டை கழட்டு, ஒரே டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஜிங்கு வந்து ஷர்ட்டை கழட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். ஹீரோயின் காலில் வந்து அடிபட்டு செவந்திருக்கு. என்ன ஆச்சு உன் காலுக்குன்னு சொல்லி கேட்டால் ஜிங்கே ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுறான், கீழே விழுந்துட்டா தெரியாமல் ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஒரு ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் கப்பிள் ஷூ போட்டிருக்காங்க. வீட்டில் எல்லாமே கப்பிள்ஸ் மாதிரி ரெண்டு ஐட்டமாக இருக்குது. பாத்ரூமில் போய் பார்த்தா ரெண்டு பேருக்கும் ப்ரஷ்ஷு, டவலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஐட்டமாக இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ரொம்ப பொசஸ் ஆகுது. அவ்வளோ பொசசிவ் ஆகிட்டுருக்கு. அவன் சொல்லியிருப்பான், இந்த உலகத்தில் நீ அவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இல்லாமல் போயினா கூட நான் வேறு விதத்தில் அவள் கூடயே இருப்பேன், ரிலேஷன்ற உறவு முறையில் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோக்கு ரொம்ப வந்து ஜெலஸ் ஆகுது. அது போக அவங்க ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஜிங்குக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. ஏன்டா இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்போ, இங்கே ஹீரோவால் இருக்கவே முடியல. அவ்வளோதான், அவன் வந்து போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பார்க்குறதுக்குள்ளே கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து காதல் சோகத்தில் இவனை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுட்டு போகிறப்போ ஒரு பலூன் வந்து கார்லேருந்து வந்துட்டுருக்கு. பார்த்தா ஹீரோவோடைய சீனியர் தான் வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போல் இருக்குது. ஹீரோ ரொம்ப க்ளோஸாக பேசுகிறான். நீ எப்படி இருக்க, உன்னுடைய மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ வந்து ஃபுட்பால் மேட்சுக்கு அப்ராடுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்ருக்கா. நான் வந்து உன்னைய பற்றி தான் பேசுகிறேன், நீ வந்து உன் லைஃப்பை பற்றி மட்டும் பேசு, உன் மேலே தான் எனக்கு அக்கறை ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணுறான். இருந்தாலும் அதையே கேட்டுட்ருக்கனால நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. சரிப்பா, உன் லைஃப்பில் நிறையா போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காலாம்ல அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்ருக்கா. இப்போ வந்து நம்ம சென் என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய வாங்கோடைய ஃபோட்டோவை எடுத்து ரசித்து பார்த்துட்ருக்கப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா லவ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. வாயை மூடுறான்னு சொல்லிட்டு செங்கு ஒரு பக்கம் பயப்படுறான், எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே அந்த சீனியர் பொண்ணு தான் எல்லாரையும் அப்ராட் போகிறதுக்காக மோட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, செங்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறா, இந்த மாதிரி உனக்காக கேக் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. செங்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கை காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தன்னை தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் குஷியாக இதெல்லாம் நம்மளுடைய குயின்ஷி நோட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கப்போ இந்த கண்ணாடி போட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு வரைக்க நம்மளுடைய சீனியர் பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்க வேற செய்கிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த கேக்கை அவளே மேட் பண்ணியிருக்கா. அப்போ வந்து அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ இங்கே குயின்ஷி வந்து வேணும்ட்டே அதை தட்டி விட்டுடுறா. ஏன்னா ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுக்கு தான் கேக் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோ வந்து தடுத்துட்ருக்கான், வேணா விடுன்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு குயின் ஷேக் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மேலே இவ்வளோ காண்டு இருக்கக்கூடாதுப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போனோடனே அவளோட பிராஸ்லைட்டு நம்ம ஹீரோயின் தெரியாமல் இழுத்துருப்பா, அது பிஞ்சிருக்கும். இதை எடுத்து நம்மளுடைய வாங்க கொடுக்க அந்த கேக் எனக்காக தான் ஹீரோயின் கொண்டு வந்தான்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ குயின்ஷி நம்ம வாங்க பிடிச்சி கழுவி ஊற்றிட்டு இருக்கா. பார்க்கவே குண்டு மாதிரி இருக்க, இன்னமும் கேக்கு திண்டின பெருத்து போகிற, உன் ஷேப் எப்படி இருக்கு, சும்மா பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் பின்னாடி அலைஞ்சிட்டு க்யூட்டாக இருக்குன்ற பேரில் நாய்க்குட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிடுறா. இங்கே செங்குக்கு கோவம் வந்துடுது. வாயை மூடு குயின்ஷி, இதுக்கு மேலே பேசினா பல்லெல்லாம் திரையில கிடக்கும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் திட்ட. இங்கே நம்மளோட வாங்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. இங்கே ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா. என்ன எதுக்குடா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த, தப்பு பண்ணது அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, உன்னைய கூட்டிகிட்டு வரதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவளை எப்படி நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்க, சைடு கேப்பில் ஒரு காதல் போர்க்களமே போயிட்டுருக்கு. ஹீரோ உனக்கும் எனக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப், அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுறா. நம்மளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, உன் வீட்டில் ஜிங்கு இருக்கான், அவனுக்கும் உனக்கும் கப்புள்ஸாக எல்லாமே இருக்குது, 2 பேர் ஒரே வீட்டில் இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு கூட நான் ஒன்றுமே கேட்கக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துடு, இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை, உன்னை துரத்தி நான் சலிச்சு போயிட்டேன்டி, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப, இங்கே ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக போகுது. பொஹான் நில்லுடா அப்படின்னு சொல்கிறா. பொஹான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோக்கு குஷி தாங்க முடியல. ஒரு வழியாக அவள் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு, சரிடி யோசிக்கிறேன், உன்னை லவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு க்யூட்டு ஸ்மைலை போட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக கலைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் இன்னொரு பேட்ச் கேக் செஞ்சு வச்சுருக்கா நம்ம ஹீரோக்காக. அதை பார்த்துட்டு ஹீரோ, என்னடி எனக்காக கேக்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்னது உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் டைம் முடிஞ்சு போகலை, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு என் பர்த்டே முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி வா விஷ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விஷ் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் பாதி விஷ் நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான் கேளுன்னு சொல்லிட்டு, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ்ஸை வேற போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கேக்கை முகத்தில் தடவி ஹாப்பியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வாங்கு ஒப்பாரி வச்சு தள்ளிட்டு இருக்கா. அவன் கர்ஷிப் எடுத்து மூக்கெல்லாம் சிந்திட்டு, பார்க்க குண்டா இருக்கல்ல, நான் ஷேப்பாகவே இல்லைல்ல, நான் ஹாசினி லூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அப்படிலாம் இல்லடி, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் மனசில் ஆழமாக நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, என்னது நிஜமாக தான் சொல்கிறியா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் நல்லா மூஞ்சி முகத்தெல்லாம் செட் பண்ணிவிட்டு, இப்போ சொல்லு அப்படின்னு சொன்னால் ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ஸ் பண்ணது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே நம்ம சென்னுக்கு பாசம் ஒரு படி அதிகமாக போய் கிஸ்ஸை வேற போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டை காமிச்சா, இவங்க 2 பேத்துக்குள்ளே வேற ரூட்டு ஓடுது போல இருக்குது. சீனியருக்கும் கண்ணாடிக்காரனுக்கும். சீனியர் பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகிடுக்கு. அதெல்லாம் இந்த கண்ணாடிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டாக நீ வரியா அப்படின்னு டேரெக்டாகவே அந்த புள்ளைக்கிட்ட அப்ரோச் பண்ணிடுறான். அவளும் இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சீனியர் பொண்ணு ஹீரோயினை மீட் பண்ணுறா. ஹீரோ ஃபாரின் போகிறதுக்கு நீ தாம்மா ஹெல்ப் பண்ணணும் அவன் கரியருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. அப்படியே ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க அப்பா தண்ணியில் ஒரு சுழலில் மாட்டியிருப்பார். அவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் கூட அப்போ ஹீரோயின் ஆட்களை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிருப்பார். ஆக்சுவலி அவர் இறந்துட்டார். ஆனால் இவங்க பக்கிங்க கடைசியாக தான் சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ராமாவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க அப்பாவை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சீனியர் பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஹெச்எம் மேடம் பார்க்க வந்திருக்கா. ஹெச்எம் மேடம் சீனியர் பொண்ணை தன்னுடைய பொண்ணு மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோவும் ரொம்ப பாசமாக இருந்திருப்பான். இப்போ ஹீரோயின் கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்ராட் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துக்கு ஹீரோயினும் கூப்பிட்டுட்டாங்க. இதை மாதிரி ஒரு பொய் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினும் அப்ராடுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயின் அதை மட்டும் இக்னோர் பண்ணுறா. அது மட்டும் நான் செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்லி ஹீரோவை அனுப்புவேன், ஆனால் நீங்கள் நான் சொல்கிற பொய்யை நீங்கள் அவங்ககிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கும் ஒரு வழி இல்லை, சரின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ நைட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஜெயின் டிவியில் தான். அங்கே போயிட்டு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமா இவ்வளோ ஹைட்டான இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பேச ஹீரோயின், டேய் நைட் பண்ண மாதிரி இப்போ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த ஜெயின் டிவியில் குலுங்குது. ஹீரோயின் கீழே விழுக பார்க்குறா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் வேற பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு இந்த ஹைட்டு, இதே மாதிரி என் லைஃப்பை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு
ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, கவலைப்படாத, லைஃப்பில் நம்ம 2 பேரும் சேர்ந்து உலகத்தையே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ, இல்லை இந்த உலகத்தை வந்து நான் இப்பயே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் வந்து அப்ராட் போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இங்கே கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதனால் என்னால் நிம்மதியாக படிக்க முடியல, அப்ராட் போய் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நீ இது மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்போ, திடுப்பு இருந்தால் எனக்கு தோணுச்சு, நீயும் அப்ராட் போகலான்னு சொல்கிற இல்லையா, 2 பேரும் சேர்ந்து அப்ராட் போய் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் யோசிக்கிறான், இது வந்து எங்கள் அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு இவ சொல்கிறா. சரி அப்படின்னா ப்ராமிஸ், 2 பேரும் அப்ராட் போயிட்டு ஹாப்பியாக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ப்ராமிஸும் வாங்கிக்கிறான், என்னை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் அந்த கடன்கார பசங்க வாசல்லே நிற்கிறாங்க. ஹீரோயின் கத்துறா, நான் தான் கடன் கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்குடா என் உசுரை வாங்குறீங்கன்னு சொன்னால், இல்லைப்பா இந்த கான்ட்ராக்டில் போட்ட மாதிரி உங்கள் அப்பா கிட்டேருந்து நான் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளில் கொடுக்கலன்னா நடக்கிறது வேறு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக, இங்கே வந்து ஹீரோ ஃபுட்பால் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சென்னுக்கு லைட்டாக வந்து காலில் வலி வருது. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் சென்னு வந்து கால் பிடிச்சிக்கிதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான், அவனுக்கு ரொம்ப நாளாக காலில் பிரச்சனை இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் போகிற சாக்கில் தான் வாங்கும் அவனும் லவ் பண்ணவே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஹீரோ கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்னுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சென்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போ, டேய் ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஏன் இதெல்லாம் எங்ககிட்டேருந்து மறைச்ச, சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன, வருவேன் கேம் விளையாடுவேன், நான் ஜெயிச்சு கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, டே நீ லூசாடா, நீ ஃபஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுறா, உன் காலை பரடான்னு சொல்கிறப்போ ஹீரோ அடிக்க போகிறான், அவன் கேட்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு, நீ என்னை அடி திட்டு என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் கேமுக்கு அப்புறம் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோ சொல்லிடுறான், இனிமேல் நீ வந்து என் டீமில் கிடையாது, உன் பொசிஷனை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே சென்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுநாளே டாக்டரை போய் பார்க்குறான். அவர் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகப்பா, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், நீ ஃபுட்பால் விளாண்டனா உன் கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வாங்கவும் கேட்குறா. சென்னு முடியாது நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஒரு 3 நாள் கழிச்சு இந்த கடன்காரவங்க எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம கிம்மு நைட் போயிட்டுருக்கான். மிங்ஷி செம்ம ஃபிகராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ்லாம் பேசிகிட்டு இருக்காத நம்மளுடைய கிம்மு கேட்டுட்டு மிங்ஷி பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டர் கொடுங்களேன், தம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படியே வாங்கிட்டு மிங்ஷின்னு ஏதோ பேசுனீங்களே, எனக்கு அந்த வீடியோ காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, தம்பி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்ட, சரி நான் பணம் வேணால் கொடுக்குறேன், எனக்கு வேணால் அந்த ஃபோனையும் அந்த வீடியோவும் கொடுத்துடுங்கன்னு சொல்கிறப்போ நம்மளுடைய கிம்மு பணம் கொடுக்குறான். அவங்க ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க. போகிறப்போ முட்டா பையன் இதை நம்பிட்டு காசை கொடுத்து வாங்குறான், நம்மக்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது அப்படின்னு அவங்க பேசுகிறத கேட்டோன்னே இங்கே வந்து நம்ம கிம்முக்கு செம்மக்கும் வருது. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லவன் தான் போல இருக்குது, ஒரு பொண்ணை வந்து இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நம்மளுடைய குஞ்சியும் பார்த்துட்ருக்கா. கூட இதை டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு சொல்கிறப்போ இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவ ஒரு வில்லத்தனமாக அதை வாங்கி வச்சுக்கிறா. அவளும் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. மறுநாள் ஆனோடனே நம்ம ஹீரோயின்கிட்ட போய் பார்த்துட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்க ஹீரோயின் பதறி போகிறா. என்னடி இது, கருமம் பிடிச்சவில்லை, எப்படிடி இதை எடுத்த, சண்டாளி கூட்டுடி அப்படின்னு சொல்லி கத்த, ரொம்ப திமிராத, எனக்கு தேவைன்னா எப்படி வேணா நான் என்ன வேணா பண்ணுவேன், இதை நான் டெலீட் பண்ணணும்னா நீ ஹீரோவை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆல்ரெடி நான் தள்ளி தாண்டி இருக்கேன், அவனை அப்ராட் அனுப்புறதுக்காக அவன்கிட்ட நான் அப்ராட் வரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன், நான் போய் சொன்னதுக்கே அவன் என் பக்கத்தில் கூட வரமாட்டான் அப்படின்னு சொன்னப்போ, ஹீரோவுக்கு போய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது, கண்டிப்பாக அவனை பிரேக்கப் தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ஹீரோயின் அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த குயின்ஷி கூட கொஞ்சம் நல்லவ தான் போல இருக்குது. அப்படியே அந்த ஃபோனை டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ டெலீட் பண்ணிட்டு ஃபோனையும் எரிச்சிட, இங்கே வீட்டில் ஹீரோயின் போயிட்டு எங்கடா கேமரா வச்சுருக்காங்கன்னு தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டா. அப்படியே கோவத்தில் அந்த கேமராவை போட்டு உடைக்கிறான். கரெக்டாக நம்மளுடைய ஜின்னு வீட்டுக்கு வர அது தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சுக்கிறான். அந்த ஷூவை கூட அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இந்த ஷூ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, 1 மாதம் வந்து இதுக்கு வாரண்ட்டி இருக்குன்னு சொல்கிறப்போ, எப்படி 1 மாதம் வாரண்டின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்பவுமே காஸ்ட்லியான பொருளுக்கு வாரண்ட்டி இருக்கும்ல, அதுதான் சொன்னேன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் காலில் ஒரு மிதிக்கிறா. அவன் பயங்கரமாக கத்திட்டு காலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ரத்த கொலையாக இருக்குது. என்னடா ஆச்சு, சாரிடா தெரியாமல் ஒன்று அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இது 3 நாளைக்கு முன்னாடி பட்ட அடி அப்படின்னு சொல்கிறப்போ இன்னும் ஹீரோயினுக்கு டவுட் ஆகிடுது. பாக்ஸிங்கில் நீ அடி வாங்கி தான் அந்த ஷூவை எனக்கு வாங்கி கொடுத்தியான்னு கேட்குறப்போ ஆமான்னு சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. அவள் உட்காந்து பயங்கரமாக அழுகற முடிச்சிடறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.